ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? ஓ, ஒரே நிமிஷம். பேசுற மைக்கு கரண்ட் கீழே விழுந்துருச்சு. ஓகே, சரி. ம், சரி. இப்போ சாரி 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 மன்னிக்கணும். சரியா? இதை எடுத்து மேலே வச்சுக்கணும். இப்பா டைம் வேஸ்ட் ஆகுது. எனக்கு எனக்கு தெரியுங்க உங்களோட. டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் டேட்டா ஆல்சோ, மொபைல் டேட்டா ஆல்சோ. சரியா? மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இனிமேல் மைக் வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கணும். சரி. கான்செப்டுக்குள்ளே வரேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து இப்போ டைம் வந்து மார்ச் 19 2025 10:07. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 10:07 டு 10:07 AM டு ஓகே, பிகாஸ் எனக்குள்ள இது வந்து 10:22 10:25 AM இவ்வளோதான் இருக்கணும். ஓகே, இந்த டைமுக்குள்ளே என்னால் என்ன சொல்லி கொடுக்க முடியுதோ. ஓகேவா? இனிமேல் இந்த டைம் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். சரி, நான் வந்து கான்செப்டுக்குள்ளே போகிறேன். சரியா? இப்போ நம்ம இது வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எனக்குள்ள என்ன ஆசைன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷை ப்ராப்பராக வித் ஒகாபுலரி வேர்ட்ஸோட டெய்லி ஒவ்வொரு வார்த்தையோட அழகாக கொண்டு போகணுங்கிறதா. ஓகே, நான் வந்து மெதுவாக தான் கொண்டு போவேங்க. ஏன்னா உங்களுக்கு பயிற்சிகள் அவசியம். சரியா? மற்ற யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டீட்டெயில்டு லேர்னிங் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஐ எம் ட்ரைங் டு அதாவது பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு. ஓகே, அட் த சேம் டைம் நான் வந்து இன்டர்மீடியட்லையும் அட்வான்ஸ்ட்லையும் நான் வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் கான்செப்டுக்குள்ளே போகிறேன். இப்போ பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே பண்ணல. ஓகே ஓகே, இதில் வந்து ஐம் கோயிங் டு சர்ச் என்னென்னா அதாவது டு பி வேர்ப்ஸ் வந்து நிற்கிது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு நெட்டில் அவைலபிள். ஓகேவா? ஆனால் என்னென்னா அது எப்படி உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, ஸோ டு பி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம், இந்த ஆம் இஸ் ஆறு. ஓகே, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாசு வேறு பி பீயிங்கு அண்ட் பீன்லாம் இப்போதைக்கு ஓகே எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த ஆம் இஸ் ஆரே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3-5 நாள் நம்ம இதுலேயே உட்காருவோம். ஓகே, நான் சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸையுமே நீங்க சத்தம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நேற்றே அந்த டெக்னாலஜியில சொல்லி கொடுத்துருக்கிறேன். யூஸ் திஸ் மைக். டைம் வேற டிக் ஆகிட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா திருப்பி திருப்பி சொல்றேன்னா எனக்கு தெரியும். சரியா? நம்ம பசங்களுக்கு ஓகேவா, இதுல இருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லி கொடுக்குற குட்டி குட்டி வாக்கியத்தை, அதாவது இந்த சர்ச் பை வாய்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா சரி ஐ ஆம் அன்பு அப்படிங்கிற சொல்றேன். ஓகே, அலோவ் திஸ் டைம். பரவாயில்ல, நான் இந்த வீடியோவில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகே, ட்ரை பண்றேன். ஐ ஆம் அன்பு, அவ்வளவுதான். சரியா? ஓகே, இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நேற்றே நான் சொல்லிட்டேங்க. சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். சரியா? இப்போ நம்ம ஓகே இதுக்கு என்ன பண்றோம், இன்னொரு பெயிண்ட் ஒன்று உருவாக்கிக்கிறேன். சரியா? இன்னும் சரியா 12 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம இருக்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, நம்ம இருக்கிறது பிரசன்ட் டென்ஸ். இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக தான் எடுத்துட்டு போவேன். ஓகேவா? பிரசன்ட் டென்ஸ் அதுல நம்ம பார்க்குற வார்த்தைகள் ஓகே இஸ் ஆம் ஆர். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. போதும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுக்கும். ஓகே, இஸ் ஆம் ஆர். ஓகே, இந்த இஸ் எப்ப பயன்படுத்தணும், ஆம் எப்போ பயன்படுத்தணும், ஆர் எப்ப பயன்படுத்தணும், அவ்வளவுதான். ஓகே, அதை நான் சில எடுத்துக்காட்டுகள் மூலமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சரியா? இந்த பெயிண்ட்ல என்ன பிரச்சனைன்னா சரி அதெல்லாம் வேணாம். இப்போ பாருங்க, நான் முதல்ல வந்து வில் டேக் இஸ் வேர்டு. ஓகேவா? இஸ்ஸுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஆமுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஆருக்கு போட்டுக்கிறேன். ஓகேவா? பாருங்க, முதல் டப்பால வந்து இஸ் வரும், 2வது டப்பால ஆம் வரும், 3வது டப்பால ஆர் வரும். ஓகேவா? ஓகே, நான் வந்து எப்படி கற்பனை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா
சரி வேண்டாம், கதை வேண்டாம். ஓகே, I'll stop this. நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, மை நேம் இவ்வளோ பெருசாக வருது, மன்னிச்சுக்கோங்க மக்களே, இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். நிறைய விஷயங்கள் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து இஸ், அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டுருவோமா? இது ஒழுங்கு அன்பு, இதை நீ ஒழுங்கா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். டார்ச்சர் பண்றடா நீ. ஓகே, இஸ். ஓகே, இஸ்ஸோட ஹெட்டிங். ஓகே, பாருங்க எப்படி பயன்படுத்தணும் பாருங்க. இதுக்கு சின்னது போட்டுக்கணும். ஓகே, வேற வழி இல்லைங்க. என்ன, ப்ரிப்பேரிங் சோ மெனி வீடியோஸ் ஃபார் யூ பீப்புள். ஓகே, இது நான் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷில் எடுக்கணும். அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் போயிடணும். ஓகே பாருங்க, மை ஓகே நேம் இஸ், ஓகே மை நேம் இஸ், ஓகே யூ கேன் டெல் அன்பு. நீங்க வந்து உங்களோட பேரை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது ஐ ஆம் அன்பு. ஓகே பாருங்க, இஸ் பயன்படுத்தி இருக்கிறேன் எங்கன்னு பாருங்க. ஓகே, சில பின்னாடி வரும்போது உங்களுக்கு பழக்கமாயிரும். ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சுட்டே வாங்க. ஐ ஆம் அன்பு. ஓகே, ஸோ இந்த மை நேம் இஸ் அன்புல எப்படி இதை வந்து நீங்க கேள்வியா மாத்துவீங்க? அந்த இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் மை நேம் அன்பு, என் பேர் அன்பா. அடுத்தது ஐ ஆம் அன்பு. ஸோ நான் ஒரு வாக்கியம் சொல்லும் போதே, ஓகே இது பாருங்க, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதே நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும், எதிர்மறை வாக்கியமா மாத்தணும்னா மை நேம் இஸ் நாட் அன்பு. ஓகே சரி, இப்போ இந்த மை நேம் இஸ் அன்புல, சரியா, அது எப்படி ஒரு கேள்வி, இது வந்து என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டேன். ஓகேவா, பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு டக்குன்னு எனக்கு தமிழ்ல வரமாட்டேங்குது. ஓகேவா, சோ இந்த இஸ் முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா இஸ் மை நேம் அன்பு. நல்ல கவனிச்சீங்கன்னா இதுல நான் வெர்பே யூஸ் பண்ணல. ஓகே, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது சரி, இந்த ஒரு இதுலயே நான் தெளிவா எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்றேன்னா, எதிர்மறை வாக்கியம் மை நேம் இஸ் நாட் அன்பு. அழகா கொண்டு போறேன், ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அது எப்படி கேள்வி வாக்கியமா மாத்துவீங்க? இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் மை நேம் அன்பு. ஓகே, அடுத்தது இங்க இருக்கிற இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் மை நேம் நாட் அன்பு, என் பேர் அன்பு இல்லையா? கேள்வி வாக்கியம்ங்கிறதுனால. சோ ஒரு வாக்கியத்துல, ஓகேவா, பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு, நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. அப்புறம் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குறது, நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குறது, இதுதான் கான்செப்ட். சரியா, அடுத்தது இங்க பாருங்க, இதுக்கு வரேன். ஓகே, ஐ ஆம் அன்பு. சரியா, ஓகே, இப்போ இந்த ஐ ஆம் அன்புல அதே மாதிரிதான். ஓகே, இதுல இருந்து எப்படி நீங்க கேள்வியை உருவாக்குவீங்க? இடம் கம்மியா இருக்கு, அதனால இப்படி போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, ஆம் முன்னாடி கொண்டு போயிருங்க. இது முன்னாடி நான் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆம் ஐ அன்பு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எதிர்மறை வாக்கியம் ஐ எம் நாட் அன்பு. சோ ஆம் ஐ நாட் அன்பு. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடிப்படையிலிருந்து எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இஸ் பத்தி நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகேவா, ஓகே இஸ். சரி, இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இன்னும் வந்து இந்த இஸ்ல வந்து, ஓகே இஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோம்ட்டு. ஓகே, அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த ஐ ஆம் அன்பு அப்படின்னு சொல்ற இடத்துல, ஓகே நீங்க ஸ்டைலா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லிட்டேன். நீங்க ஸ்டைலா ஓகே ஆங்கிலம் பேசணும்னா ஆம் அன்பு, அவ்வளவுதான். ஐ ஆம் சொல்லாதீங்க, ஆம் அன்பு. ஐ ஆம்ன்றது வந்து என்ன சொல்றது,
சின்ன குழந்தைங்க பேசுறது. சரியா? ஆம் அன்பு. ஸோ ஆம் அன்புன்னு சொல்லும் போதே வந்து ஓகே, நீங்க உங்க பேர் சொல்லிக்கோங்க. ஆம் அன்புன்னு சொல்லும் போதே ஓகேவா, அதுல ஐ வந்து மறைஞ்சிருக்கிறது அர்த்தம். ஏன்னா இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இல்லையா? ஓகே, ஸோ ஐ ஆம் அன்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஓகேவா, நான் முன்னாடி அதை பத்தி பேசியிருப்பேன். ஓகே, ஆம் அன்புன்னா ரொம்ப வந்து ஸ்டைலா இருக்கும். ஓகேவா, அடுத்தது ஆம் நாட் அன்பு. ஆம் ஐ நாட் அன்பு? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஐக்கு வந்து அவ்வளவா அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த முதல் ஐக்கு அது வேணா நான் உங்களுக்கு ரெட் கலர்ல போட்டு காட்டிடுறேன். சரியா? எவ்வளவோ குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் 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 குட்டி குட்டி குட்டியா சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இது எடுத்துடுறேன். ஓகே, இஸ் ஆம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து நிறைய பிராக்டிஸ் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் டெல் ஓகே ஐ எம் இந்தியன். ஓகே, நீங்க இது நான் சொல்லும் போதே நீங்க இதுல இருந்து இது ஐ ஆம் இந்தியங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், இதுல எப்படி கேள்வியை உருவாக்குறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுங்களா? அப்புறம் எதிர்மறை வாக்கியம், அதாவது என்ன சொல்றது, ஐ எம் நாட் இந்தியன்ல இருந்து எப்படி ஒரு கேள்வியை உருவாக்குறதுன்ட்டு எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பிராக்டிஸும் சைட்ல கொடுத்துட்டே வருவேன். அது ரொம்ப முக்கியம், பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்க நான் இங்க இருக்கிற சொல்றது எல்லாத்தையுமே ஓகேவா, நான் இங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க ஓகே இந்த இடத்துல சொல்லி பாருங்க மக்களே, இதை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பேசணும், இங்கிலீஷ் பேசணும். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல சொல்லி பாருங்க. ஓகேவா, இந்த இடத்துல சொல்லி பாருங்க. ஓகேவா, சரி, ஐ எம் இந்தியன் சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஓகே சி ஐ ஆம் a worker. ஓகே, இல்லைன்னா ஓகே ஐ ஆம் a player. ஓகே, ஐ ஆம் a player. ஓகே, அடுத்தது மூன்றாவது நபர்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தவிர்த்து. சரியா? ஓகே, மை ஃபாதர். நல்ல கவனிங்க. இஸ் அ ஓகே மை ஃபாதர் இஸ் அ லாயர். ஓகே, எல் கேப்ஸ்லாம் போடக்கூடாது. ஓகே, மை ஃபாதர் இஸ் அ லாயர். இதை நான் சொல்லும் போதே இதுக்கு எதிர்மறை வாக்கியம் என்னங்கிறத நீங்க உங்க மனசுக்குள்ள ஓடணும். அதுல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது, இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்கப்பா. சரியா? இப்ப பாருங்க, மை ஃபாதர் இஸ் எ லாயர். ஓகே, நான் திருப்பியும் இந்த இடத்துல மை ஃபாதர் ஓகே இஸ் அ வெரி குட் பர்சன். மை ஃபாதர் இஸ் அ வெரி குட் பர்சன். திருப்பி நான் என்ன பண்ணிருக்கிறேன், மை ஃபாதர்னு யூஸ் பண்ணிருக்கிறேன் இல்லையா? ஓகேவா? சோ இதே மாதிரி வந்து ஓகே ஓகே இந்த மை ஃபாதர்ன்ட்டு நான் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹீ யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த நவுனுக்கு பதிலா, இந்த மை ஃபாதர்ங்கிற நவுனுக்கு பதிலா நான் ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ அதனாலதான் ஹீ என்ன சொல்றோம், ப்ரோனவுன் சொல்றோம். ஐயும் ப்ரோனவுன் தான், ஐயும் ப்ரோனவுன் தான். சரியா? சோ நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹீல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, நான் அந்த ஃபாதர் எடுத்துட்டு மதர் கொண்டு போறேன். மை மதர் இஸ் அ லாயர். இங்க ஹீக்கு பதிலா என்ன வரும், ஷீ வரும். புரியுதா? ஓகே, ஷீ இஸ் அ வெரி குட் பர்சன். சோ ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றதா ப்ரோனவுன். ஓகே, ஆம் வந்து ஐ கூட மட்டும்தான் வரும். ஆம் வந்து ஐ கூட மட்டும்தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம் வந்து ஐ கூட மட்டும்தான் வரும். ஓகே, அடுத்தது
ஓகே, அடுத்தது ஓகே இஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஆம் சொல்லியாச்சு, ஆர் சொல்லணும். ஓகே பாருங்க, ஓகே இஸ்லயே எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே சரி பரவாயில்ல. வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, வி யூ ப்ரோனவுன் தான். ஓகே, இதுல ஆர் வந்து ஓகே இந்த ஆர் இஸ் ஆம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிலரி வேர்ப். ஓகேவா? ஆனா நம்ம ரியல் வேர்ப் யூஸ் பண்ணல. ஓகே, ஆக்ஷனே இதுல வராது பாருங்க, ஆக்ஷனே வரல. சரியா? சோ எனக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் பண்ற தப்பு புரியுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இசுக்கு ஓகே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேணும். அதனால இத கட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இதையும் தூக்கிடுறேன். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல நம்ம we are going to ஓகே am. ஓகே, இதுல வந்து நம்ம நிறைய வாக்கியங்கள் நாளைக்கு ஒரு இதுல பார்ப்போம். ஓகேவா? இதுல வந்து am, இங்க am. ஓகே, பிளாக்ல வேணும். ஓகே, இதோட ஃபாண்ட் மறந்துட்டேன், கொஞ்சம் பெருசா இருக்கணும். என்னப்பா பண்றது? ஓகே 28 வச்சுக்கலாமா? am, இங்க am. ஓகே, இங்க ஆர். ஓகே முடிஞ்சது. ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு வந்து எல்லா டெக்னாலஜிஸும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க உங்க பேர் சொல்ற மாதிரி. ஓகே, சீக்கிரம் முடிக்கணும். ஓகே, ஐ ஆம். ஓகே, முன்னாடியே நான் பயன்படுத்தின எக்ஸாம்பிளே வச்சுக்கிறேன். ஐ ஆம் அன்பு. எப்பவுமே ஒரு வாக்கியத்துல முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் போட்டுக்கோங்க. ஓகே, நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எல்லா இடத்துலையும். ஓகே, ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்போம் பாருங்க ஒரு வாக்கியம் முடியும் போது. ஓகே, நீங்க பேசும்போதும் அந்த ஃபுல் ஸ்டாப் எதுக்கு வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துட்டு அடுத்த வாக்கியம் நீங்க சொல்லணும், தொடர்ந்து பேசக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்தது ஐ ஆம் அன்பு, ஆம் அன்பு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எப்படி யூஸ் பண்றது உங்களை பத்தி சொல்றதுக்கு. ஓகே, அடுத்தது இங்க வந்து இப்போ ஆறு. ஓகே, ஆர் எந்த இடத்துல பாருங்க. ஓகே, எங்க யூஸ் பண்றீங்க? ஓகே, அதான் பன்மைக்கு. பாருங்க, இந்த இஸ்ஸு ஆமும் ஒருமைக்கு. இஸ்ஸுங்கிறது சிங்குலர், ஆமுங்கிறதும் சிங்குலர் தான். ஓகே, ஆர் வந்து அவர்கள் அவைகள் அதெல்லாம் சொல்றதுக்கு வரும். ஓகே, தே ஆர், அவர்கள் நல்ல நண்பர்கள், தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஒவ்வொரு வாக்கியம் எழுதும் போதும் அதுல இருந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, அதுல இருந்து கேள்வி எப்படி உருவாக்குறது நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஐம் an ஓகே இந்தியன். ஓகேவா? அடுத்தது we are players. ஓகே, தேன அவர்கள், வீண நாங்கள் நாம். ஓகே, we are players. சரியா? சரி, இத வந்து ஓகே அழகா உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா ஓகேவா பாத்தீங்கன்னா நான் ஒரு இதுக்கு போறேன், இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். சரி வேண்டாம் மக்களே. ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இதுல வந்து நிறைய சென்டென்சஸ் நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? டைம் ஆகுது, உங்க டேட்டாவும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட முடிக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர். நம்ம நாளைக்கு செஷன்ல நம்ம சந்திப்போம். இது எல்லாமே முக்கியம். ஓகே, இது எல்லாமே கான்செப்ட் என்னன்னா டு பி வேர்ப்ஸ் நம்ம பாக்குறது வந்து பாருங்க, அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பி வேர்ப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு லேர்னிங். ஓகே, இது வந்து டு பி வேர்ப்ஸ். டு பி வேர்ப்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் நான் வந்து டைட்டில்லையும் கொடுத்துருப்பேன். ஓகே, பிரசன்ட் டென்ஸ்ல
ஓகே, என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகேவா, டு பி வேர்ப்ஸ். அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து இஸ், ஆம், ஓகே, ஆர். அவ்வளவுதான். ஓகே, நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல வந்து, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஸ், ஆம், ஆர். இந்த இஸ், ஆம், ஆரை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது, சரியா, எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும், ஓகே, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இனிமேல் அடுத்த ஒரு 2-3 கிளாஸ் இருக்கும், 1 or 2 hour கிளாஸ் இருக்கும். ஓகே, சரியா, அதுல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது, இதை பத்தி எல்லாம் தான் படிப்போம். ஓகே, சோ நீங்க இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது உங்க மைண்ட்ல, இஸ், ஆம், டு பி வெர்பு, இஸ், ஆமும் பிரசன்ட் டென்ஸ்க்கு வரும், சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ்க்கு. ஓகேவா, புரிஞ்சுங்களா? சோ நீங்க இதுல இருந்து எப்படி கேள்விகள் எல்லாம் உருவாக்குறது, எதிர்மறை வாக்கியத்துல உருவாக்குறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வரணும். சரியா? ஓகே மக்களே, பாய், டேக் கேர்.